குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நம சிவாய. நண்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். மீனராசி நண்பர்களுக்கு எத்தனையோ பயிற்சிகள் வந்தாலும் அதெல்லாம் கண்டிருக்க மாட்டீங்க. அசால்ட்டா கவனிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த 7.5 சனின்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் தான் என்னென்ன பயிற்சி வருது அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு வலி, வேதனை, கஷ்டம், திடீர் விபத்து, திடீர் நோய், இதெல்லாம் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, நினச்சி பார்க்க முடியாத கஷ்டங்களும் துன்பங்களும் இப்போ உங்களை புரட்டி போட்டுட்டு இருக்கு. எப்படியோ இருந்தால் நாங்கள் இப்படிலாம் மாறுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பீங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த பயிற்சி தான் காரணம். இந்த பயிற்சிக்கு பதிலாக அடுத்தது இதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பயிற்சி வருமா அப்படின்னு காத்திருந்து ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனால் இந்த முறை இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு, நல்லா கேட்டுக்குங்க, 100 மடங்கு ஒரு சிறப்பான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அதிபதி குரு பகவான் உச்சம் பெற்ற இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுக்க போகிறார். இதை விட ஒரு சிறந்த காலகட்டம் இனிமே உங்களுக்கு வர்றது கஷ்டம். இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே நினச்சி பார்க்க முடியாத அதிர்ஷ்டம். வீழ்ந்து கிடக்கிற, ஓஞ்சி கிடக்கிற, தோல்வியுற்று கிடக்கிற, சோர்ந்து போய் கிடக்கிற உங்களை அப்படி தூக்கி நிறுத்தி வச்சு தட்டி கொடுத்து இப்போ ஓடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கஷ்டமே தெரியாமல் ஓடுனீங்கன்னா எப்படி இருக்கும்? ஓடி ஓடி அந்த இலக்கை தொட்டிங்கன்னா அப்போ எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அதைத்தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகுது. மீனராசி அப்படின்னாலே கடல் எவ்வளவு ஆழமோ அதே போல் உங்களுடைய மனசும் அவ்வளவு ஆழமானது. ரொம்ப ரகசியமானவர்கள். வெளியில் அமைதியாக இருப்பீங்க, உள்ளுக்குள்ள 1000 கனவுகளையும் கற்பனைகளையும் உணர்வுகளையும் அழித்து வச்சிருப்பீங்க. அதையெல்லாம் இப்போ வெளியே கொண்டு வந்து அனுபவிக்க போறீங்க. மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கை உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் வரப்போகுது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான். 12 வருஷத்துக்கு அப்புறம் அசைக்க முடியாத சிங்கம் மாதிரி சிம்மாசனத்தில் உங்களை உட்கார வைக்கிற ஒரு குரு பயிற்சி இது. இன்னும் 24 வருஷத்துக்கு உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளெல்லாம் முடியுமான்னு நினச்ச அல்லது நினச்சி பார்க்க முடியாத விஷயத்த ஜெயிச்சு சாதிச்சு வரலாறு படைக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்? குடும்ப பிரச்சனை எப்படி இருக்கும்? பொருளாதாரம் எப்படி உயரப்போகுது? வேலை தொழில் எப்படி வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க? எந்தெந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறீங்க? எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த பரிகாரம் பண்ணலாம், இதை பற்றியெல்லாம் அழகாக அற்புதமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை இந்த வீடியோ ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அதுக்கு முன்னாடி இந்த குட் பேபின்னு ஒரு டீம் இருந்தது. அவங்க நிறைய பாரம்பரியமான கிராமத்தில் கிடைக்கிற மூலிகைகள், தானியங்கள், ஹெர்பல் இதெல்லாம் வச்சு அற்புதமான பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா, எண்ணெய் வகைகள், ஹேர் ஆயில், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், சுகர் லாஸ் பவுடர், இப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கெமிக்கல் இல்லாம, மிக முக்கியமா இந்த காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லையுமே கெமிக்கல் அதிகமாக கலந்துருப்பாங்க. ஆனால் கெமிக்கலே இல்லாம பாரம்பரியமான ஹெர்பலையும் தானியங்களையும் வச்சு தயாரிக்கக்கூடிய அவ்வளவு பொருட்கள் இங்கே இருக்குது. உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை இருந்ததுன்னா இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இவங்கள்ட்ட வெப்சைட்டும் இருக்குது. www.jaisan.in அப்படிங்கிற வெப்சைட்டும் இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கெமிக்கலை கலக்காம பாரம்பரியமான பொருட்களை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. வாங்கி பயன்படுத்துங்க. சரி மீனராசி நண்பர்கள், இந்த 2026 குரு பயிற்சி ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க போகிறீங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற போராட்டங்கள் மிக பெருசு. அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. கஷ்டப்படணும், போராடணும், ஜெயிக்கணும். அடுத்தவங்க காசில், அடுத்தவங்க உழைப்பில் நம்ம வாழ்ந்து பார்க்கக்கூடாது. சொந்த உழைப்பு, சொந்த வியர்வை, சொந்த ரத்தம் சிந்தினாலும் நாம் நம்மளுடைய பவரால், நம்மளுடைய திறமையால் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை கொண்டவர்கள். கருணை மனம், ஆன்மீக சிந்தனை, கலைத்திறமை, பிறருக்கு உதவுற குணம், அன்பான மனசு, கற்பனை திறன் அற்புதமாக இருக்கும். இறை நம்பிக்கையை விடாதவர்கள். 4 பேர் பார்த்து இப்படி தான் வாழணும், இவங்கள மாதிரி வாழணும், இவங்க சொல்கிறத கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னும் பேசுறதை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழ்வீங்க வாழ்க்கையில். மீனராசினாலே இதுதான், இந்த பவர் தான். ஆனாலும் நீங்கள் இந்த
3-4 வருடமாக பட்ட கஷ்டம், வேதனை, துன்பம் உங்களை நீங்களே மறந்துருப்பீங்க. உங்களுடைய அந்த சுய கௌரவம், சுய மரியாதை, சுயம் அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் இழந்துட்டு நான் யாருன்னே தெரியல அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பீங்க. உங்களை இந்த நேரத்தில் அதிக உணர்ச்சி வசப்படுவீங்க. எல்லாரையும் நம்பி கெட்டு போயிருப்பீங்க. ஈஸியாக ஏமாந்துருப்பீங்க. அதுவும் நம்பினவங்களால் ஏமாந்துருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வழி. அதனால தான் உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. எதிரிகளால் ஏமாந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சவங்க, நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சவங்க, நமக்காக எதை வேணாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு நினச்சவங்க பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. பெரிய இழப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். பண இழப்பு இருக்கலாம், உறவு இழப்பு இருக்கலாம், நண்பர்கள் இழப்பு இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க நம்பினவங்களால். மன அழுத்தம் ரொம்ப அதிகம், முடிவெடுக்கிறதுல தாமதம். அது மட்டும் இல்லை, இந்த சனி ராகு கேது ஏகப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பார். குடும்பத்தில் மதிப்பு இல்லாமல் போயிருந்திருக்கும். காதல் தோல்வி, வேலை இழப்பு, உடல்நல பிரச்சனைகள், குறிப்பாக அவமானங்கள். இந்த நேரத்தில் யாருக்காகவோ எதையோ செய்ய போய் ஒட்டுமொத்த அவமானத்தையும் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்காக பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக, பெற்றவங்களுக்காக, இல்லை நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக, இப்படி அடுத்தவர்களுக்காக முயற்சி பண்ணி உங்களுடைய முயற்சி எல்லாத்தையும் வீணடிச்சிருப்பீங்க. உங்களுக்காக ஒரு வேலை செஞ்சீங்க, ஒரு செலவு பண்ணீங்க அப்படிங்கிறதே இருந்திருக்காது. பல இரவுகள் தூங்காமல் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயும் கஷ்டம். எதை முயற்சி பண்ணாலும் தோல்வி. கணவன் மனைவி ஒத்துழைப்பு கொடுக்காம நமக்கு எதிராக நிற்கிறது, வேணுன்னே துரோகம் பண்ணுறது, 3வது நபர்களோட சேர்ந்துக்கிட்டு நம்மளை அவமானப்படுத்துறது. எந்த தொழில் செஞ்சாலும் விரட்டி அடிக்கிறது அந்த தொழில். எந்த நிறுவனமும் செட் ஆகாமல் எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டம். இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு போகிற அளவுக்கான சூழ்நிலை இப்போ இருக்கும். பல இரவுகள், ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, இன்னும் நல்லா எழுதியிருக்கலாமே ஆண்டவன் அப்படின்னு ஏங்கி தவிச்சு கண்ணீர் விட்டுருப்பீங்க. என் நண்பர் மீனராசி நண்பர்களே, உங்களுடைய கண்ணீரை இறைவன் பார்த்து விட்டான். ஏன்னா இத்தனை கோடி மக்களில் குறிப்பாக நம்மளை கவனிக்கணும்ல. ஏதோ எங்கேயோ உங்களுடைய கண்ணீர் சத்தம் அல்லது கண்ணீரின் வாசனை அல்லது கண்ணீரின் அர்த்தம் புரிந்து கொண்ட குரு பகவான் உச்சம் பெற்ற இடத்திலிருந்து ஒரு அற்புதமான அமைப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இது ஏற்படுத்த போகுது. எல்லாமே சரியாகும். மன அழுத்தம், உடல்நல பிரச்சனை, பொறுப்புகள் அதிகரிக்கும், நிறைய சம்பாதிப்பீங்க. இனிமேல் எதுவுமே தாமதமாகாது. உங்களை வலிமையாக மாற்றுவீர்கள். மிக முக்கியமாக உங்களை சரி பண்ணுவீங்க. நான் இனிமேல் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்க போகிறேன், இப்படியெல்லாம் இருப்பேன் அப்படின்னு உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிட்டு இனிமேல் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு. குழந்தை பாக்கியம், காதல் வெற்றி, திருமண யோகம், தொழில் வளர்ச்சி, கல்வியில் முன்னேற்றம், கலைத்துறையில் புகழ், ஆன்மீக உயர்வு, இதெல்லாம் குரு பயிற்சினால உங்களுக்கு மாற்றத்தை வரவழைக்க போகுது. சரி, அதிரடி யோகம் இருக்கு. என்ன யோகம் இருக்கு? சொல்ல உங்களுக்கு இனிக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. மனுஷ பிறவியிலே மிக முக்கியமானது இந்த 2. அதுக்கப்புறம் தான் வேலை, தொழில், பணம், காசு எல்லாமே. எவ்வளவுதான் வேலை, எவ்வளோ பெரிய தொழில் செஞ்சாலும் இந்த 2 நடக்கலைன்னா எல்லாமே வேஸ்ட். அப்போ இந்த 2மே என் நண்பர் மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் நடக்க போகுது. வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போகிறீங்க. அடுத்தது, வீடோ நிலமோ சொத்தோ கண்டிப்பாக வாங்குவீங்க. சேமிப்பு இருக்க போகுது. நகை வாங்க போகிறீங்க. அப்போ என்ன நடக்கும்? பணம் உங்களுக்கு ஒரு தொழில் மூலியமாவோ வேலை மூலியமாவோ தேங்கி கிடந்த பணமோ, வர வேண்டிய பணமோ, யாராவது கொடுக்கறதுக்கு மறுக்கிற பணமோ வர ஆரம்பிக்கும். வாகன யோகம் உண்டு. ஆகச்சிறந்த அறிவாளிகள் நீங்கள் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஆகச்சிறந்த அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள். இதை புரிஞ்சுக்கணும். தன்னுடைய வாய்ப்புகள் எதுவுமே தெரியாமல் அமைதியாக இருந்துறதை விட ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். வாய்ப்புன்னா இறைவன் உங்களுக்கு இந்த வரம் வேணுமானலாம் கேட்க மாட்டார். ஒரு சூழ்நிலை மூலியமா, மனிதர்கள் மூலியமா, ஒரு செயல் மூலியமா இப்படி தான் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். எங்கே எப்படி எது வேணாலும் கிடைக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு நடக்க போகுது. தொழில் வளர்ச்சி, மிகப்பெரிய தொழில். நீங்கள் எது செஞ்சாலும் அந்த தொழில் பெருசாக வளரப்போகுது. வேலை முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் தேடி வரப்போகுது. வெளிநாட்டு யோகம், பணம் எப்படியா இருந்தாலும் உங்களுக்குன்னு வர வேண்டிய பணம் வரப்போகுது. வெளிநாட்டுக்கு போய் தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்லாம் இல்லை, உங்கள் பணம் உங்களுக்கு வரப்போகுது. புகழ், கௌரவம், இது 2மே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அமோகமாக இருக்குது. சாதாரணமாக இல்லை. எப்படி புகழடைய முடியும்? ஏதாவது சாதிக்கணும்ல, எதிலாவது ஜெயிக்கணும்ல, அப்படி தான் நடக்க போகுது. அதோட கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த கொடுப்பினையை இந்த குரு பகவான் பார்க்கிறார். 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. உச்சம் பெற்ற குரு பகவான்
அத்தனை அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உங்களுக்காக அள்ளி கொடுக்க போகிறார். என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன தொழில் செஞ்சாலும் சரி, எந்த காரியம் செஞ்சாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அதற்கான பலன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எது செய்தாலும் அதனுடைய பலன் 100 மடங்கு அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் பலனே இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. எது செஞ்சாலும் நஷ்டம், எங்கே போனாலும் தோல்வியோட வர்றது, எதுக்கு முயற்சி பண்ணாலும் தோல்வி. ஆனால் இந்த முறை நீங்கள் எது பண்ணாலும் அது லாபமாக தான் முடியும். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய செயலும் வெற்றியை நோக்கியே போக போகுது. பொருளாதாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், சேமிப்பு உயரும். குறிப்பாக கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் சரியாக ஆரம்பிக்கும். சொந்த உழைப்பால் அந்த கடன் அடைக்க போகிறீங்க. தில்லா கெத்தா நிறைய அவமானப்பட்டிருக்கலாம், திட்டு வாங்கியிருக்கலாம் கடன் வாங்கினவங்கள்ட்ட. ஆனால் பெருமையாக கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு கடன் கொடுத்ததால் பெருமைப்பட போகிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கடனை குறைச்சலே இல்லாமல் சரியான நேரத்தில் கடனை அடைக்க போகிறீங்க. தொழில் முன்னேற்றம், சொத்து சேர்க்க, குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் ரொம்ப அதிகரிக்கும். அன்பு அதிகரிக்கும், புரிதல் டக்கு டக்குன்னு வரும். இதுவரைக்கும் எவ்வளவு சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டாங்க, கண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த முறை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி செய்வாங்க. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை அப்படிம்பாங்க உங்களுடைய துணை, கணவன், மனைவி. ஏன்னா குரு பார்வை உங்களுடைய ராசியில் விழுது. அங்கே இருக்கிற சனி பகவான் புனிதப்படுகிறார். அவ்வளோதான். சனியால் ஏற்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், இப்படி எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்ததோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறப்போகிறது. இனிமேல் இந்த உணர்ச்சி வசப்படுறது, தேவையற்ற சந்தேகம்லாம் இருக்காது. குடும்பத்தில் 3வது தலையீடு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும், அதை தவிர்த்துருங்க. 3வது தலையீடு அப்படிங்கிறது ரகசிய உறவுன்னு சொல்லலாம். அது இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. புதிய காதல், கல்யாணமே ஆனாலும் புதிய காதல் வரும். அப்போ கணவனையோ மனைவியையோ காதலிக்கிறது நல்லது. பழைய காதலர்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இப்போ மனசில் நினைப்பீங்க, அப்படியா, சந்தோஷமா இருக்கே. ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போ ஏன்னா நல்லது இருந்தால் கெட்டது இருக்கும்ல, அது இப்போ சமமாக செயல்பட போகிறது. குடும்பத்தில் அன்பும் காதலும் காமமும் கரை புரண்டு ஓட போகுது. அதே நேரத்தில் குடும்பத்தில் கிடைக்கலன்னா வெளியில் தேட போகிறீங்க. அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்பும் மரியாதையையும் காதலையும் காமத்தையும் கொடுத்துருங்க. இல்லைன்னா பிரச்சனை தான். ஏன்னா கள்ளக்காதல், ரகசிய உறவு, 3வது நபருடைய பிரச்சனை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் குடும்பத்தை மிக கவனமாக பார்த்துக்குங்க. அழகான குடும்பம், அன்பான மனைவி அமைந்தாலே பேரின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை தக்க வச்சுக்கிறது தான் நம்மளுடைய திறமை. இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த மாதிரி சிந்தனை வந்ததுன்னா ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக்குங்க. தொழிலில் சிந்தனையை அதிகப்படுத்துங்க. வேலையில் கவனத்தை வைங்க. குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு, ஆன்மீக பயணத்துக்கோ அல்லது டூரிஸ்ட் அந்த மாதிரி போயிட்டு வாங்க. முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது தடைகள் எல்லாமே நீங்கும், மன அமைதி கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை வளரும், பண வரவு அதிகரிக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களை பார்த்தா சனீஸ்வர பகவான், அந்த தெய்வத்தை வணங்குங்க. ஆஞ்சநேயரை வணங்க, சிவபெருமானை வணங்க, தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க, பெருமாளை வணங்குங்க. திருநள்ளார் கோவிலுக்கு போயிட்டு வரலாம், திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம், ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரலாம். முக்கியமாக இந்த பரிகாரத்தை செய்யுங்களேன். பரிகாரமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வாழ்வியல் பரிகாரம்னு ஒன்று இருக்குது. கோவில், குளம், பூஜை அப்படின்னு சில இது இருக்குது. குறிப்பாக குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. எப்படி? குரு பகவானுக்கு ஒரு கோவிலுக்கு 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது பெரிய புண்ணியம். பல பாவங்கள் உங்கள்கிட்ட இருந்து குறையறதுக்கான, உங்க குடும்பத்திலிருந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இத எந்த கோவிலுக்கு செஞ்சாலும் சரி, மாசத்துக்கு 1 லிட்டர் வாங்கி கொடுத்து பாருங்க, மிகப்பெரிய மாற்றம். ஏதாவது ஒரு கோவிலுக்கு கொடுங்க, மாசம் ஒரு கோவிலுக்கு கொடுங்க, உங்க பிரச்சனை பெரிய மாற்றத்தோட அது முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எப்பொழுதுமே சில பேருக்கு நம்பிக்கை இல்லாம கடவுள் என்ன நம்ம கண்ணு முன்னாடியே வருது, நாமளா பார்த்துருக்கோம், நம்ம எதுக்கு அதெல்லாம் வணங்கணும், கும்பிடணும், அதுக்கு டைம் ஒதுக்கணும். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. கடவுள் இருக்காரோ இல்லையோ, ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி கண்டிப்பா உண்டு. அது எந்த சக்தியா வேணாலும் இருக்கலாம். நீங்க நம்புற கடவுளா இருக்கலாம் அல்லது நம்பாத கடவுளா இருக்கலாம். ஆனால் ஒரு சக்தி நமக்கு மேல உண்டு. அதுதான் டிசைன் பண்ணி, நம்ம வாழ்க்கைய டிசைன் பண்ணி, போன வாழ்க்கையின் எச்சத்தை இந்த வாழ்க்கையில நமக்கு கொடுத்து அதை அனுபவிக்க வச்சு, நல்லதையும் கெட்டதையும் அனுபவிக்க வச்சு, நல்லவங்களா சில பேரை மாத்தி, கெட்டவங்களா சில பேரை மாத்தி, இப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பாவங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதிர்ஷ்டம் வரல, புலம்பலாவே இருக்கு, அழுதுகிட்டே இருக்காங்க யாராவது, புலம்பிக்கிட்டே இருக்காங்க யாராவது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, வம்பு வழக்கு, வேலை இழப்பு,
பண நஷ்டம், இப்படி ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம குடும்பத்துல அல்லது நம்ம வீட்டுக்குள்ளார எதிர்மறை சக்திகள் நிறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் போகணும் அப்படின்னா தீபம் ஏத்தி வைங்க. அதே போல இந்த புகை இருக்குல்ல, சாம்பிராணி புகை, அத காலையிலயும் மாலையிலயும் நம்ம வீடு முழுவதும் வர்ற அளவுக்கு சாம்பிராணி புகைய உருவாக்குங்க. அப்ப எதிர்மறை சக்திகள் காணா போய் நம்ம மனசுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வெளில வரும். அதனால கோவில் அப்படிங்கிறது முக்கியம்னா நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கிற அந்த எதிர்மறை சக்தியை போக்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல கோவிலுக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் திருப்தி இல்லையா, மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க, விலங்கினங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுல மிகப்பெரிய புண்ணியம். மனிதர்களுக்கு செய்யறதை விட, கோவில் குலத்துக்கு செய்யறதை விட ஏழைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் முடியாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம். அதை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்காது, நம்ம ஆசைப்பட்டது மட்டுமே நடக்காது. அப்படி நடந்ததுன்னா அது வாழ்க்கையே கிடையாது. அது ஒரு நல்ல மனித வாழ்க்கை கிடையாது. அது திருப்தியான வாழ்க்கை கிடையாது. கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் துயரமும் நல்லதும் கெட்டதும் நடந்தாதான் ஒரு மனித வாழ்க்கையை முழுமை அடையும். அதற்கு உதாரணம் தான் அந்த கதை. ஒரு கதை சொல்றேன். ஒரு விவசாயி இருந்தாராம். கடவுளை எந்நேரமும் வேண்டிக்கிட்டே இருந்தாப்லையா. திடீர்னு ஒரு நாள் கடவுள் தோன்றி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. 2 வரம் வேணும் அப்படின்னாவுல. என்ன அப்படின்னு, நான் கேட்குற நேரத்தில் மழை பெய்யணும், நான் கேட்குற நேரத்தில் வெயில் அடிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த விவசாயி. உடனே கடவுளும் அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாரு. கேட்குற நேரத்தில் மழை கேட்டு பயிர் வச்சு, கேட்குற நேரத்தில் வெயில் அடித்து பயிர் நல்லா வளர்ந்து அறுவடை செய்கிற இடத்துக்கு டைமுக்கு வந்துடுது. நெல் அறுவடை செய்கிறார். அந்த நெல்லை பிரித்து பார்க்கும்போது அதில் பதற தான் இருந்தது, உள்ள ஒன்றுமே இல்லை. உடனே அதிர்ச்சி ஆயிடுறாரு அந்த விவசாயி. என்ன கடவுளே, எதுவுமே இல்லையே உள்ற அப்படின்னு கேட்குறாரு. மானிடா, நீ கேட்டது வெயிலையும் மழையும் தான். ஆனால் முக்கியமாக தேவை காற்று, புயல். இதெல்லாம் ஒரு பயிருக்கு தேவை. அதை நீ கேட்கலையே. அதெல்லாம் இருந்தால் தானே அது தரமான பயிராக வளரும், அதில் நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வாழ்க்கையில் நாம் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சோதனையும் புயலும் பூகம்பமும் நம்ம வாழ்க்கையில் நடந்தாதான் அது தரமான வாழ்க்கை, அது மனித வாழ்க்கைக்கு உகந்தது. அதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், அதில் தான் ஒரு த்ரில்லிங் இருக்கும். இது கரெக்டாக பொருந்தும். எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க, அதனால் சந்தோஷப்படுங்க. எல்லா அனுபவமும் இருக்குது, நாங்கள் பெரிய ஞானி, அதனால் அவமானமா பிரச்சனை இல்லை, கஷ்டமா பிரச்சனை இல்லை, ஒரு அனுபவமாக இருக்கட்டும், இதுக்கு மேலே அந்த பிரச்சனையை நாங்கள் சமாளிப்போம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். இந்த விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. விழுந்தாலும் எழுந்திரிச்சிருவீங்க, அழுதாலும் முன்னேறுவீங்க, இருள் வந்தாலும் நம்பிக்கையை விடாதீங்க. உங்களுக்காக ஒரு விடியல் வந்து விட்டது. எல்லாத்துலேயும் வளர்ச்சியை கொடுக்க போகிற இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒளி விளக்கை ஏற்ற போகுது. நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை, ஒவ்வொரு அவமானமும் உங்களை வலிமையாக்கி உள்ளது, ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வெற்றிக்காக தயார்படுத்தி உள்ளது. இந்த 2026இல் உங்கள் வாழ்க்கையின் புதிய அவதாரம் தொடங்க போகுது. இறைவன் தாமதப்படுத்தலாம், ஆனால் உங்களுக்கான வெற்றியை ஒருபோதும் மறுக்க மாட்டார். உங்களை நம்புங்கள், உங்கள் நேரம் நெருங்கிவிட்டது, வெற்றி உங்களை தேடி வந்து விட்டது. வெற்றி பெற்று கமெண்ட்ல சொல்லுங்க, ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.